ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய கார் வந்து எங்கிட்ட 7-8 வருஷமாக இருக்குது. அந்த காரில் கிட்டத்தட்ட 1,88,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமாக இன்னொரு கார் வச்சுருந்தேன். அதுலேயும் நிறைய லட்சம் கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிள் பாருங்கள், கீழே ஒரு பச்சை லைட்டு அடிச்சிட்டு போகுதில்ல, ரோடு இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனர் வெஹிக்கிள் அது. ரோடோடைய தரம் அதில் வந்து செக் பண்ணப்படுது. இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் டோல்கேட்டை வச்சு நிறைய காசு அடிக்கிறீங்க. கோடிக்கணக்கான லட்சம் ரூபாக்கள் பரண்டுக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 18 டோல்கேட் கூட ஆரம்பிக்க போகிறாங்கலாம் அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அதே வேளையில் இன்னொரு பக்கம் நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவ் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? ரொம்ப சங்கடங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து 4-வேல வந்து பல இடங்களில் கும்முருட்டாக லைட் இல்லாமல் இருக்கும். அது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. டோல்கேட் பக்கத்துலேயும் சில முக்கியமான இடங்களில் மட்டும்தான் 2 சைடு லைட் போட்டிருக்கீங்க. சோலார் பேனல் போட்டு அழகாக எல்லா இடத்துலையும் லைட் போட்டு வைக்கலாமே. இன்னும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் வாங்குகிற இவ்வளவு டோல்கேட் பணத்தில். ஸோ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத டிரைவர்ஸ், அதுவும் ரொம்ப சங்கடகரமான ஒரு விஷயம். இதையெல்லாம் சரி பண்ணி மேட்ச் பண்ணி அருமையான ரோடு கொடுக்கப்படும் போது உண்மை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி லைட்டை போட்டு வெஹிக்கிள் நைட்டு வண்டி ஓட்டும் போது தாங்க ரொம்ப சேஃபாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் என்னைக்கு நடக்கணுங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறேன். லவ் யூ ஆல், பாய்.